செல்வ பிறந்தகை அவர்கள் நேரா போய் மல்லிகார்ஜுன் கார்கேவை பார்த்து பேசியிருக்காங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு காங்கிரஸ்குள்ள இம்பார்ட்டன்ட் பீப்புள் தீர்மானம் எடுத்திருக்காங்க. ஆட்சியில் பங்கு வேண்டும். 2வது, திமுக கூட்டணியில் உரிய மரியாதை எங்களுக்கு வேண்டும். 3வது, உள்ளாட்சி வாரியம் அதனுடைய தலைமை அதிலெல்லாம் எங்களுக்கு 30% எங்களுக்கு இது கொடுக்கும். கே.சி. வேணுகோபால் இங்க அவர் முடிவெடுக்க போறாருன்னா மேலிடத்தில் அவருக்கு சொல்லிக் கொடுத்து அதிகாரம் கொடுத்துருப்பார். நீங்க போய் பார்த்து முடிவெடுங்க. ஸோ ஒரு முடிவு எடுத்தா விட்டு இன்னைக்கு கே.சி. வேணுகோபால் ஏர்போர்ட்ல வரும்பொழுது நிறைய தமிழ்நாடு காங்கிரஸ் அவங்க எல்லாருமே இந்த பிளக்கார்ட்ஸ் பதாகைகள் அந்த பதாகைகள் 4 தீர்மானம் அதை வச்சுட்டு நிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சொல்றாங்க இல்ல ஸ்டாலினே ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு ஓப்பனா சொன்ன மாதிரி அது முகத்தில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமா கண்டிப்பாக. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் இவங்க என்ன போறதுன்னா போட்டுங்க, இவங்களோட பெரிய இதுவா இருக்கு, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஆடிட்டு இருக்க முடியாது, இவங்க கேட்கற மாதிரி தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது. என்னங்க ஒரு தொகுதி அவ்வளவு கூட இருக்காதுங்க, என்ன இவங்க பேசுறாங்க, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க, அப்படி போறதுன்னா போட்டு ஆட்சியெல்லாம் பங்கு கிடைக்காதுங்க, கொடுக்க முடியாது. கே.சி. வேணுகோபால் அவர் தமிழகத்துக்கு வர்றாரு அப்படின்னா இதை தொடர போறோமா, டிஎம்கேல தொடர போறோம்னா என்னென்ன கண்டிஷன், டிவிகேக்கு போறோமா, இதை மேலிடத்துல கே.சி. வேணுகோபாலுக்கு முழுமையாக அதிகாரம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் அப்படி என்று என்னுடைய கருத்து. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது காங்கிரசனுடைய தலைமை நிர்வாகியா இருக்கக்கூடிய கே.சி. வேணுகோபால் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வர்றாங்க. நேற்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை டெல்லி போயிருக்காங்க. அவர் தான் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்கு. இவர் வர்றதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க நடக்க போகுது சார்? கே.சி. வேணுகோபால் காங்கிரஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்கார். ஓகேவா? அவர் தமிழகத்துக்கு வர்றார் அப்படின்னா அவர் தமிழக பொறுப்பாளராக இருக்கலாம், ஆர் மத்திய அந்த சென்ட்ரல் கமிட்டி காங்கிரஸ் இதில் அவர் பட் எல்லாருக்கும் தெரியும் இம்பார்ட்டன்ட் பொசிஷன். சரி, அவர் இங்கே வர்றது தமிழ்நாட்டுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேத்திய செல்வ பெருந்தகை இன்னும் சிலர் மேலே போய் அங்கே போய் பார்த்துருக்காங்க. கார்கேவோட மீட்டிங் கார்கேவோட மீட்டிங்கோ இல்லை ராகுல் காந்தியோட நடந்ததா, ராகுல் காந்தியோடும் பேசியிருப்பாங்க, ஆர் ராகுல் காந்தி கார்கேக்கு காங்கிரஸ் பிரசிடென்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. ஏன்னால் இதுக்கு முன்னாடியே கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை போய் சந்தித்து இந்த கூட்டணியில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அனுப்பிச்சே கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தியை மீட் பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. நீங்கள் யாருங்க மீட் பண்ணணும்? காங்கிரஸுடைய பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கார்கேவை மீட் பண்ணணும். ஆனால் இவங்க ராகுல் காந்தியை மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ என்ன தெரியுது, அப்போ ராகுல் காந்தி தான் டிஃபேக்டோ பிரசிடென்ட் காங்கிரஸ்க்குன்னு ஆயிடுறது, அவர்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் ஆயிடுறது. ஓகே, ஸோ அதனால் மேபி இன்றைக்கி அது ஒரு சேஞ்சாக செல்வ பிறந்தகை அவர்கள் இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேராக போய் மல்லிகார்ஜுன் கார்கேவை பார்த்து பேசியிருக்காங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு காங்கிரஸ்குள்ள இம்பார்ட்டன்ட் பீப்புள் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகட்டும், ஜோதிமணி ஆகட்டும், இன்னும் சில இவங்க முக்கியமாக அவங்க எல்லாமே இப்போ ரீசெண்டாக நேத்தி மதுரையில் அவங்களுடைய செயற்குழு கூட்டம் போட்டிருக்காங்க காங்கிரஸில். அதில் போட்டு ஒரு தீர்மானம் தமிழ்நாடு காங்கிரஸில் தீர்மானம் எடுத்திருக்காங்க. அந்த தீர்மானம் பிரகாரம் 4 தீர்மானம். ஆட்சியில் பங்கு வேண்டும். 2வது, திமுக கூட்டணியில் உரிய மரியாதை எங்களுக்கு வேண்டும். 3 அப்பனா இப்போ மரியாதை இல்லைன்னு அர்த்தம். 3வது, எல்லா நாமினேட்டட் பொசிஷன் உள்ளாட்சி மற்றும் இது வாரியம் அதனுடைய தலைமை அதிலெல்லாம் எங்களுக்கு 30% எங்களுக்கும் இது கொடுக்கணும், ஷேர் கொடுக்கணும். ஆனால் எதுவும் கிடைக்கல. ஆமாம், கிடைக்கல. இதையும் தாண்டி 4வது இந்த ஆட்சி பங்கு. ஸோ 4 முக்கியமான தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. தொகுதி இதில் மொத்தம் 4 தீர்மானம், முக்கியமான தீர்மானம் செயற்குழல் போட்டு நிறைவேற்றியிருக்காங்க. ஆனால் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் பிரசிடென்ட் இவர் எதையுமே இந்த அளவுக்கு இது இருக்குது பேசுகிறாங்க. காங்கிரஸ்குள்ள தமிழ்நாட்டு காங்கிரஸ்குள்ள நிர்வாகிகள் மத்தியில் அப்படி ஒரு சலசலப்பு. ஆனால் இவர் இதெல்லாம் தாண்டி இவர் ஓப்பனாக இன்னும் சொல்லலை செல்வ பெருந்தகை. அவருடைய ஸ்டாண்டு
ஆஸ் அ பிரசிடென்ட் காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில தலைவராக செல்வ பெருந்தகையுடைய ஸ்டெப்ஸ் என்ன, அவருடைய இது என்ன? இப்போ கேசி வேணுகோபால் வராரு, அந்த ஸ்டெப் என்ன? கேசி வேணுகோபால் இங்கே வந்து அவர் முடிவெடுக்க போகிறாருன்னா மேலிடத்தில் அவருக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதிகாரம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் போய் பார்த்து முடிவெடுங்க. ஸோ ஒரு முடிவு எடுத்தால் விட்டது. இப்போ இவங்க என்ன பண்ணுவார், முன்னாடியே ஒரு பேச்சு கூட அடிபட்டது. இவங்க கேசி வேணுகோபால் இவங்க பேரலாக விஜயை பார்த்து விஜயோட இவங்க கூட்டணி இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு கேசி வேணுகோபால் ஏர்போர்ட்டில் வரும்பொழுது நிறையா தமிழ்நாடு காங்கிரஸ் அவங்க எல்லாருமே இந்த பிளக்கார்ட்ஸ் பதாகைகள்மாங்க, அந்த பதாகைகளை 4 தீர்மானம் செயற்குள்ள எடுத்த தீர்மானங்கள் 4 இது இப்போ சொன்னேன், அதை வச்சுட்டு நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை இங்கே உரிய மரியாதை இல்லை. மதுரையில் அந்த செக்ரட்டரி டிஎம்கே செக்ரட்டரி அண்ட் மதுரை நார்த் அந்த எம்எல்ஏ தளபதியும் அந்த பேர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் இவங்க என்ன போகிறதுனா போட்டங்க, இவங்களோட பெரிய இதுவாக இருக்குது, இவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் ஆடிட்டு இருக்க முடியாது, இவங்க கேட்குற மாதிரி தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது. என்னங்க ஒரு தொகுதினா பூத்து சொல்லலை, ஒரு தொகுதி அசம்பிளி கான்ஸ்டியூ 3000-4000 ஓட்டு இருக்குமா இந்த காங்கிரஸுக்கு? அவ்வளோ கூட இருக்காதுங்க. என்ன இவங்க பேசுகிறாங்க, இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இவங்களால் என்ன ஓட்டு கொண்டு வர முடியும்? அப்படி போகிறதுனா போட்டு ஆட்சியெல்லாம் பங்கு கிடைக்காதுங்க, கொடுக்க முடியாது. பழைய மினிஸ்டர் ராஜகண்ணப்பன் அவர் பேசும்போது இந்த காங்கிரஸை 2 பேர் இருக்காங்க, அவங்க தாங்க இத்தனை கொடைச்சலும் கொடுக்குறாங்க, ஆட்சியில் பங்குன்னு. எதுக்குங்க ஆட்சியில் பங்கு கொடுக்குறது? இதையும் தாண்டி ஐ திங்க் ஸ்டாலினே ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு ஓப்பனாக சொன்ன மாதிரி அது முகத்தில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாதுனால் இப்படி பாருங்க, அப்போது உங்களுக்கு குறைவான தொகுதியை தான் கிடைச்சதுனால் ஆட்சி எப்படி அமைக்க போகிறீங்க காங்கிரஸ் சப்போர்ட் இல்லாமல்? அப்போது காங்கிரஸும் உங்களையும் சேர்த்து 118 சீட்டுக்கு மேலே கிடைச்சிது அப்படின்னால் அப்போ நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். நோ, ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம்னால் அப்போ திமுக இதே என்ன, 120-130 சீட்டு எங்களுக்கு ஜெயிப்போங்கிறாங்க. அந்த தன்னம்பிக்கையில் நீங்கள் ஜெயித்தால்தான் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாதுன்னு. 130 சீட் நீங்கள் ஜெயிக்கணும்னா குறைஞ்சது 175-180 சீட்டில் நிற்கணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் ரேட்டும்பாங்க, எவ்வளோ தொகுதியில் நின்னீங்க, எவ்வளோ தொகுதி ஜெயிச்சிங்க. நின்ன தொகுதியிலேருந்து 60-65% நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா பெரிய விஷயம். அதுவும் இப்போ இருக்கிறதில் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் 60% ஜெயிப்பீங்களா, எவ்வளோ நின்னீங்கனால் அப்படின்னால் அப்போ 200 தொகுதிக்கு இவங்க நின்னாதான் 60% 120 திமுகவுக்கு மட்டும் கிடைக்கும். ஆர் இல்லை சார் 70% நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 180 ஆர் 170 சீட்டில் நில்லுங்க, 70% ஜெயிப்பீங்கன்னா 149. ஓகேவா? 149 இவங்களே 70%, தட் இஸ் ஸ்ட்ரைக் ரேட். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் இஸ் இம்பார்ட்டன்ட். பொதுவாக 60லேருந்து 70க்குள்ளே. ஸோ இவங்க ஆட்சியில் நான் பங்கு கொடுக்க மாட்டேன் என்றால் ஒன்று 200 சீட்டில் நிற்கணும், அப்போ தான் 60 ஸ்ட்ரைக் ரேட்டுன்னா 60%, 120 சீட் இவங்களுக்கு தனியாக ஜெயிக்க முடியும். இல்லை 70% ஸ்ட்ரைக் ரேட்னா 170 சீட் நிற்கணும். அப்போ 170 சீட் நின்னாங்கன்னா மீதி எவ்வளோ இருக்குது, 64 சீட்டு தான் இருக்குது. இந்த 64 சீட்டில் விசிகே கொடுக்கணும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி முஸ்லீம்ஸ், இவங்க சிபிஐஎம் மார்க்சிஸ்ட், தென் காங்கிரஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். காங்கிரஸ் போன தடவை 24 சீட் கொடுத்தாங்க, இந்த தடவை 40-45 கேட்டால் 45 இவங்களுக்கே கொடுத்தீங்கனால் மீதி மொத்தம் சொன்னேன் 170 இவங்க நின்னாங்கன்னா 64 தான் இருக்குது மீதி. 64 40 காங்கிரஸ்க்கே கொடுத்தா மீதி 24. அந்த 24 தான் சிபிஐ 24 கொடுத்தா அது ஓகே, இவங்களுக்கு கொடுத்தா மற்றவங்களுக்கு பிரச்சனை ஆகும். ஸோ இவங்க 170 சீட்டில் நின்னாதான் உங்கள் ஸ்ட்ரைக் ரேட் 70% இருந்தால் 149 ஜெயிக்க முடியும். நீங்கள் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே அகைன்ஸ்டான பாயிண்ட். அப்போ கூட்டணி மாற்றம் கூட்டணி மாற்றம். ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்கலை அப்படின்னா இல்லைங்க, 140 சீட்டுக்கு மேலே டிஎம்கே நீங்கள் நிற்கக்கூடாது, எங்களுக்கு 50 சீட்டு வேணும், இல்லை 45 சீட்டு வேணும் காங்கிரஸ் கேட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ 140 சீட் நிற்கிறீங்க உங்களுக்கு. ஸோ 70% ஸ்ட்ரைக் ரேட்டு வச்சுங்க, அப்போ 7 பேனால் என்னாச்சு 98 சீட்டு தான் வரும். 140 சீட்டில் நின்னீங்கனால் 70% ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு இருந்தால் இவங்களுக்கு 7 பேனால் 98,
98 சீட்டு தான் டிஎம்கேக்கு வரும். அப்போ 120 மினிமம். அப்போ மீதி இதுக்கு காங்கிரஸ் சப்போர்ட், சிபிஐ சிபிஎம் சப்போர்ட். அப்போது ஆட்சியில் பங்கு கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த கணக்கெல்லாம் போட்டுவிட்டு தான் காங்கிரஸும் உறுதியாக சொல்கிறாங்க. இதையும் தாண்டி ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, வெற்றியோ தோல்வியாங்க, இங்கே போய் பிச்சை எடுக்க வேண்டாம், இதுக்கு போகலாம், விஜய் கட்சிக்கு போகலாம். விஜய் கட்சி ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறாங்க, விஜய் கட்சிக்கு 30% வாக்கு இது இருக்குது அப்படின்னு காங்கிரஸில் ஒரு எம்எல்ஏ சொல்கிறார். 30% எப்படி எடுத்தாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு ஓட் ஸ்ட்ரென்த்து 30% வருங்கிறாங்க. அதனால் காங்கிரஸ் விஜய் கூட்டணிக்கு போய்விடலாம் அப்படின்னு காங்கிரஸ் இவங்க எம்எல்ஏ சொல்கிறார். அப்போ அங்கே போனால் அப்போ விஜய் என்ன அவங்க என்ன சொல்லுவார்? அவரை முன்னாடியே சொல்லிட்டார், நான் ஜெயித்தால் கூட்டணி இதுன்னு. ஆனால் இப்போ இவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் எங்களுக்கு 60 சீட்டு கொடு, 70 சீட்டு கொடு. ஏன்னா விஜயோட கட்சியை நோக்கி இதுவரைக்கும் எந்த கூட்டணி கட்சியும் போகவில்லை. காங்கிரஸ் முதல்ல அங்கே போனான்னு வச்சுங்க, பின்னாடியே டிஎம்கே கூட்டணி வலுவிழந்து விடுகிறது. ஏன்னால் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டிஎம்கே கூட்டணிக்கு 45.5%, அதில் டிஎம்கேக்கு மட்டும் 26%, மீதி 19.5% கூட்டணி கட்சிகளுக்கு, அதில் 10.7% காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் இப்போ போயிடுத்துன்னு வச்சுங்க, அப்போ டிஎம்கேக்கு இருக்கிற 46லேருந்து 10.5 11% வச்சுங்க, 46ல் 11 போயிருந்தா மீது 35 தான். இந்த 35 தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி அதில் ஒரு 7-8 போட்டி வச்சுங்க, 28-29 தான் கிடைக்கும். இதை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் வெளியே போய்விட்டால் மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் இதை விட்டு வெளியில் போகலாம், வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி இதை தான் கணக்கில் கொண்டு இவங்க உறுதியாக காங்கிரஸ் இவங்க நிற்கிறாங்க. கேசி வேணுகோபால் சென்னைக்கு வந்திருக்கார், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். அவர் முக்கிய முடிவை எடுப்பார். இதை தொடர போகிறோமா, டிஎம்கேல தொடர போகிறோம்னா என்னென்ன கண்டிஷன், ஆர் டிவிகேக்கு போகிறோமா, இதை மேலிடத்தில் கேசி வேணுகோபாலுக்கு முழுமையாக அதிகாரம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் அப்படி என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.